இதா இதோ குரு குரு இதோ தெய்வம் இதோ நீங்க கோபாலகிருஷ்ண ஐயாவும் ஆமா ரங்கநாத ஐயாமான தெய்வம் ஆமா ஏ மணி ஓ கூட்டது குனி ஏடா குனி என்ன அர்த்தம் மலேடா மகாராஜா அதான் ஒரு அழகா அதே மணி ஒரு மந்திரி ஒரு மந்திரி ஆச்சு ஆமா அழகா கூப்பிடுறாரு நீ என்ன சொல்லாதீங்க நான் உடல் குனி இதோ வரேன் ஐயா ஏய் ஏண்டா மழை எவ்வளவு பெருமையா வந்துட்டாரு பெருமையா வந்து டேய் இப்படி அப்படி சபையில வந்து எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்து டே பையா டே டே பையா டே பையா டே பையா டே பையா டே பையா நான் கூப்பிடுறேன் அழகா டே மணி டே மணி அப்படின்னு சொன்னாரு ஆனா நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண நான் என்ன பண்ண நீ தான் சொல்லணும் உன் பேர் தானே மணி உன் பேரு தான் மணி என் பேரு தான் மணி கம்ப்ளைண்ட் நான் இங்க உனக்கு பதில எடுத்து விட்டுக்கிறேன் நானு உடனே குனின்னு எடுத்து விட்டியா மகாராஜா போய் எடுத்து விட்டா அதிகமா சொல்ல மாட்டா அதானே குடும்பம் நடுத்தருவில் இன்னைக்கு அம்மா படுத்துறா எதற்காக அப்பா தெருக்கூத்து எதற்காக தெருக்கூத்துறீங்க ஆமா அம்மா படுக்கிறதுல காலம் வாழ்ந்து இருந்தேன் ஆமா இந்த கோபாலகிருஷ்ணன் ஐயாவும் ரங்கநாயகி அம்மாளுக்கும் ஆமா இந்த முச்சி பட்சம் அடிக்க வேண்டும் என்று ஓரிரு தெருக்கூத்து வைத்துள்ளார்கள் ஏய் மணி இந்த உலகத்தில எவ்வளவு கவி இருக்கு எவ்வளவு பாடல் இருக்கு ஆனாலும் இதிகாசம் என்பது எத்தனை இரண்டு ஒன்னு மகாபாரதம் இன்னொன்னு ராமாயணம் மகாபாரதத்துல யாருக்கு மோட்சம் கருணு மோட்சம் ராமாயணத்துல ஆலிக்கு மோட்சம் ஆமா அது மட்டும் கிடையாது இந்த கர்ணமோச நாடகத்தை மட்டும் 5 வாதியார் எழுதியிருக்காங்க இந்த கர்ணமோச நாடகத்தை மட்டும் 5 வாதியார்கள் எழுதியிருக்காங்க 5 வாதியார் எழுதியிருக்காங்க எப்படி தெரியுமா விழுப்புரம் பக்கத்துல சாலை கிருஷ்ணன் அவர் எழுதின பாட்டு எழுதின பாட்டு எழுதிய பாட்டு கதிரவன் ஈன்ற மைந்தன் அதிக பல முடியும் இந்த கர்ணாபிஷேகன் வந்து அப்படின்னு எழுதிட்டாரு ஆமா மீதி 4 வாதியார்கள் யார் அவர் கடலூர் பக்கத்துல தேவனாம்பட்டியம் தேவனாம்பட்டு ராஜகோபாலாச்சாரி எப்படி எழுதியிருக்காரு எப்படிங்க சொல்றா அப்படியா சாதிபாதி வந்தே அங்கு தேசாதிபதி வந்து நல்ல யானை தளபதி சேனை அதிபதி பொங்கவர் மதிக்க கண்டேன் அப்படின்னு எழுதிட்டாரு அப்படின்னு கோபாலகிருஷ்ண ராஜர் அவரே இன்னொரு பாட்டு எழுதியிருக்காரு அது எப்படி தெரியுமா நான் திங்கள் குலத்தில் வந்து
சென்னியில் மணிமகுடும் மின்னி ஜொலித்திட சென்னையில் மணிமணி மின்னியை ஜொலித்திட கண்ணில்லா மைந்தன் கண்டு கழித்திட கண்ணில்லா மைந்தன் கண்டு கழித்திட கண்ணில்லாத மைந்தன்னா யாரு? யாருங்க? இந்த கண்ணில்லாத குருடனாகப்பட்டவா. கண்ணில்லாதவன் யாரு? யாரு? திருஜராட்டினன். திருராட்டின மகாராஜன். திருஜராட்டியின் மகனாக விளக்கக்கூடிய துரியோதனன். துரியோதனன் பார்த்து கண்டு கழிக்கிறார். கண்டு கழித்திட. அது மட்டும் இல்ல, இன்னொரு வாதியார் எழுதியிருக்காரு. எப்படி எழுதிடுறார்? விழுப்புரம் பக்கம் விழுப்புரம் பக்கம் பகண்டை பேராசிரியர். பகண்டை பேராசிரியர். அவரு எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா? எப்படி? நந்திரனா கர்ணாபிஷேகன் வந்தே எப்படிங்க? தீரனா கர்ணாபிஷேகன் வந்து